Yes, ma'am. Okay. இந்த கொஸ்டினையும் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அதை சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வைகாட்ஸ்கை அப்படின்னு இந்த பேரு தான். இந்த இடத்துல நீங்க வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் பார்க்க கூடாது, கற்றலை மட்டும் நீங்க பார்க்க கூடாது. இத பத்தி இவர் என்ன சொன்னாரு அதுதான் இங்க விஷயமே. இந்த இடத்துல ஒருவேளை வைகாட்ஸ்கை சொல்லன அப்படின்னு அந்த நேம் வரலன்னா என்ன ஆயிருக்கும், இந்த நேம் வந்ததுனால கொஸ்டின்ல இருக்க ஆப்ஷன் எப்படி மாறி இருக்கும் அதுதான் இப்போ சொல்ல போறேன் பாருங்க. நான் என்னோட மைண்ட்ல வந்து கால்குலேட் பண்றேன். வைகாட்ஸ்கை வந்து சோஷியலைசேஷன் இன்ட்ராக்ஷன் பத்தி சொல்லியிருப்பார். அப்ப டி வந்து கரெக்ட். இதுவும் ஏ ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். ஸ்கேஃபோல்டிங் பத்தி சொல்லியிருக்கார். ஏ சி இதுல ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. லாங்குவேஜ் அப்படின்னா மொழி. மொழிய ஒரு தனி நபரால கத்துக்க முடியுமா? யாருக்குமே இல்லாத ஒரு சமுதாயத்துல ஒரு மொழியை வந்து உருவாக்க முடியுமா? முடியாது மேம். முடியாது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைமரி ஏஜென்சிஸ் யாருன்னு சொன்ன நானு? அப்ப குழந்தை யார்கிட்ட இருந்து அந்த மொழியை வந்து கத்துப்பாங்க? பேரண்ட்ஸ்ல இருந்து மேம். பேரண்ட்ஸ்ல இருந்து தான் மேம். சரி, அப்ப இது வந்து ஓரளவுக்கு வந்து ஆப்டா ஆகுது. கரெக்டா? எஸ் மேம். கரெக்டா? சரி. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் அப்படின்னா தூண்டுகோல்ப்பா. தூண்டுகோல் பத்தி நம்ம எதுவுமே பேசவே இல்லையே. ஸ்டிமுலஸ்னா தூண்டுகோல். நம்ம ஒரு தூண்டுகோல்னால ஒரு விஷயம் வந்து நமக்கு ரிசல்ட்டா வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இத பத்தி வைகாட்ஸ்கை சொல்லிருக்க மாட்டார். அடுத்தது இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க மேடம்? வந்து நாட் மேம் தானே இல்லையா? அம்மா வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அது வந்து மொழியை தூண்டுதாங்க, இப்படி கற்க வேண்டும் ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்களா இங்க? அதனால தான் குழந்தை பேச ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல சார், அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் தனித்தனியா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தவிர நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கொடுக்கல. லேர்னிங் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு விஷயத்த ஒரு குழந்தை எங்க இருந்து கற்கும்? லாங்குவேஜ் அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் கத்துப்பாங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சோஷியலைசேஷன்னா பிரைமரி செகண்டரி. பிரைமரினா ஃபேமிலி, செகண்டரினா அதர் தென் தட். அப்ப லேர்னிங் வந்து லாங்குவேஜ்ல யார் ஃபர்ஸ்ட் கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் அந்த குழந்தை வந்து கத்துப்பாங்க. அப்ப இது மூணுமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஆனா ஸ்டிமுலஸ் வந்து பாத்தீங்கன்னா தூண்டுகோல். லேர்னிங்க வந்து தூண்டுகோல் பண்ண சொல்லி வைகாட்ஸ்கை சொன்னாரா? சொல்லல. இங்க என்னன்னு கொடுத்திருக்கு? நாட்னு தான் கொடுத்திருக்கு. அப்ப ஆன்சர் என்னது இந்த இடத்துல? ஆப்ஷன் ஏ மேம். ஏ மேம். ஆப்ஷன் ஏ. இப்ப நான் கமெண்ட் பாக்ஸ் செக் ஏ பண்றேன். மேம். ஓகே. நந்தினி மேம், நீங்க நம்பர் போட்டு பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ இது கரெக்டா ஆன்சர் யார் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கலையரசி மேம். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி பொன்யுத்ரா மேம், கனிமொழி மேம், தென் ஜெயந்தி மேம். கங்க்ராட்ஸ் பா. ஸோ ஒரு கொஸ்டினை நீங்க வந்து அப்ரோச் பண்ற விதம் வந்து நீங்க அதை பார்க்கணும். ஜெயந்தி மேம், நீங்க ஏன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜெயந்தி மேம். எஸ் மேம். நீங்க ஏன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க மேம்? உங்களுக்கு ஏன் தோணுச்சு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படின்னு? ஆக்சுவலா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி வந்து எனக்கு மைண்ட்ல வந்தது மேம்.
நம்ம பாவ்லோ சாரோடைய தியரி வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் மேம் நானு. சரி அதை சரி பேஸ் பண்ணி தான் ஸ்டிமுலஸ் வரப்போ ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா? அப்ப வந்து அசோசியேட் பண்ணி தானே நடக்குது. அப்ப சப்போர்ட்டிவா தானே இருக்குன்றதுனால தான் நான் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணேன் சார் மேம். லாங்குவேஜ்னு போட்டேன் மேம். ஓகே. ஒருவேளை அந்த இடத்துல பாவ்லோன்னு கொடுத்திருந்தாங்கன்னா யாரை செலக்ட் பண்ணிருப்பீங்க மேம்? வைகாட்ஸ்கைன்னு கொடுக்காம லேர்னிங்க வந்து பாவ்லோன்னு கொடுத்திருந்தாங்க, எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருப்பீங்க? பாவ்லோ கொடுத்திருந்தா அதே கொஸ்டின்க்கா மேம்? டஸ் நாட் இதுக்கு தானே மேம்? நாட் இல்ல, டஸ் நாட் எடுத்துருங்க, வைகாட்ஸ்கை எடுத்துருங்க. ஸ்டிமுலஸ் தான் மேம். அந்த ஆப்ஷன் தான் மேம் வெரி செலக்ட் குட் பண்ணிருப்பேன். வெரி குட் மேம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கலையரசி மேம், எஸ் மேம். நீங்க ஏன் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க, ஏ ஆப்ஷன்? மேம் நான் நியூவாக தான் மேம் படிக்கிறேன். நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தியரியை வச்சு அதை வச்சு தான் மேம் நான் செலக்ட் பண்ணேன். லாங்குவேஜ்னா இப்போ நம்ம சோசியல் சமூகத்தோட பேசுவோம் இல்லைங்களா, இன்ட்ராக்ட் பண்ணுவோம்ல, அதனால நான் சோசியல் இன்ட்ராக்ஷனை லாங்குவேஜும் வச்சுக்கிட்டேன் மேம். அதனால ஸ்டிமுலஸ் வராது, தூண்டல் வராதுன்னு செலக்ட் பண்ணேன் மேம். வெரி குட் மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வேற யாருக்காச்சும் இந்த ஒரு ஆன்சர் சொல்லுங்க கவிதா மேம். மேம் இப்ப நீங்க லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க. இப்ப ஒரு காது கேட்காத ஊமையா இருக்கிற குழந்தைங்களா இருந்தா லாங்குவேஜ் இல்லாமயே அவங்களே எப்படி சாப்பிடணுங்கிறத மற்றவங்கள பார்த்து அப்படியே சொல்லி கொடுக்கும்போது கை ஆக்ஷனை வச்சோ அதெல்லாம் கத்துக்கிறாங்கல்ல மேம். ஆமா மேம். அப்ப நீங்களே அது சொல்றீங்களே மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்களே. லாங்குவேஜ் அங்க தேவைப்படுறது இல்லைல்ல மேம். ஸ்டிமுலஸ் மாதிரி அந்த ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி இப்படி சாப்பிடுன்னு அவங்க கை ஆக்ஷன் பண்றதை வச்சு அவங்களே செய்யறாங்கல்ல மேம். நான் என்ன சொல்றேன்னா மேம், இந்த இடத்துல வைகாட்ஸ்கை அப்படின்னு அந்த பேரை வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒருவேளை வைகாட்ஸ்கை கொடுக்கல, லேர்னிங் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட். ஏன்னா லேர்னிங் வந்து ஸ்டிமுலஸ் இல்லாம இருக்காது. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா வைகாட்ஸ்கை அப்படின்னு அந்த தியரிஸ்டோட பேர் கொடுத்ததுனாலதான் அந்த இடத்துல வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் வராது அப்படின்னு நான் சொல்றேன் மேம். எனக்கு கொஞ்சம் இன்னும் டவுட்டா தான் மேம் இருக்கு. ஏன்னா அவ வைகாட்ஸ்கை என்ன சொல்றாரு, ஒருத்தர் அதாவது சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க, ஒருத்தர் மூலியமா கத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தூண்டுகோல் மேம். தூண்டுகோல் அப்படின்னு சொல்லும் போது இவர் எந்த இடத்துலயுமே வந்து என்ன சொல்றது அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தலையே. நம்ம எதனால இதை எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வந்து வைகாட்ஸ்கை, திருப்பி சொல்றதுன்னா வைகாட்ஸ்கைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சொல்லுங்க மேம். இப்போ ஸ்டிமுலஸ்ங்கிறது சப்போர்ட்டுக்கும் ஸ்டிமுலஸ்க்கும் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா மேம். ஸ்டிமுலஸ் வேற, சப்போர்ட் வேற மேம். ஓகே மேம். ஓகே, நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் நான் கொஞ்சம் பேசலாமா? அட்மின் பேசுறேன் மேடம். ஷோர் சார், ஷோர் சார். சொல்லுங்க மேம். ஒரு அருமையான ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க, அது நல்லா ஸ்பைசியஸா இருந்துச்சுன்னா யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகுமா மேடம்? சப்போர்ட் பண்ணுவாங்க சார். அப்படியே நல்லா கேளுங்க. ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க சார். ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க சார். ஆட்டோமேட் பண்ணுவாங்க சார். ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். சார் அகைன் சார் தேங்க்ஸ் ஃப்ரம் வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர். மேம் நான் சொன்ன ஆன்சர் ரைட் தானே மேடம்? நான் சொன்ன சார் மன்னிக்கணும், நான் சொன்ன எக்ஸாம்பிள் ரைட் தானே? அப்சல்யூட்லி சார். ஆமா, ஏன்னா அதுக்கு சப்போர்ட் யாருமே தேட மாட்டாங்க. அப்படியே ரோட்லயே போனா கூட நமக்கு என்ன ஸ்டிமுலைஸ் ஆயிடும். சப்போர்ட் அப்படின்னு சொன்னா உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த சாப்பாடை போட்டாதான் சப்போர்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா அங்க கொடுக்கக்கூடிய அவருடைய பேர் என்ன, அவங்களுடைய தியரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல தெளிவா இருக்கும். கான்செப்ட் என்று சொல்லுவார்கள். ஏன்னா கம்மிங் இயர் ஹவு வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் திஸ் சைக்காலஜி. இந்த கல்வி உயர்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிக்கிட்டே இருக்கு. எங்க இருந்து கேள்வி கேட்கறாங்க? எம்எஸ்சி சைக்காலஜில இருந்து கேட்கறாங்களா இல்ல என்சிஆர்டி சைக்காலஜில இருந்து கேட்கறாங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைக்காலஜி பேஸ் எங்க இருக்கு? அப்போ நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க சார், காது கேட்காத குழந்தை. காது கேட்கலனாவே ஆட்டோமேட்டிக்கா பேச முடியாது அந்த குழந்தை, உண்மைதான். பட் அதுக்கு சப்போர்ட் இருக்கா, ஸ்டிமுலஸ் இருக்கா அப்படின்னு சொல்றத நீங்க ஒரு செக் பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ. இப்போ வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர்ல இருந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஜஸ்ட் மினிட் பிரேக். சார் நம்ம பிஜிடிஆர்பி 25ஆம் தேதி ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் சார்.
என்னென்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுறோம், கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம், சுவாலஜி ஸ்டார்ட் பண்ணுறோம். சுவாலஜி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி நம்புகிறோம் சார். சுவாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செக்ஷன் இருக்கும், ஈவினிங் ஒரு செக்ஷன் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. சுவாலஜி ரிசல்ட் எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஜி சுவாலஜி சூப்பராக இருக்கும். போன ட்ரிப் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 7 பேர் உள்ளே போயிருக்காங்க. மொத்தம் 20 பேர் படித்ததில் 7 பேர் வந்து சுவாலஜி உள்ளே போயிருக்காங்க சார். ஸோ இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, தமிழ் இந்த 4க்கும் வந்து 25ஆம் தேதி இன்க்ளூடிங் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் எப்பயுமே இருக்கிறது. 25ஆம் தேதி 4லிருந்து 5 சப்ஜெக்ட்டுக்கு டெமோ இருக்கும் சார். உங்களோட சைக்காலஜி கிளாஸ் நிச்சயமாக பாதிக்காது. இந்த சைக்காலஜி கிளாஸ் இந்த டைம் அப்படியே போயிட்டே இருக்கும். 7:30, 8:30 யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் போயிட்டுருக்கோம். ரைட். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது வந்து இதில் எந்த விதமான ஃபோர்ஸ் கிடையாது. இஸ் எனி ஸ்டூடெண்ட் வில்லிங் டு ஜாயின் சைக்காலஜி ரெகுலர் கிளாஸ்? சார் ரெகுலர் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சைக்காலஜியில் மார்க் அடித்தாதான் சார் மேஜர் அடித்து தூக்க முடியும். இது எங்களுடைய நம்பிக்கை, ஓகேங்களா? ரைட். அதனால் மேக்ஸிமம் யாருக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸோடைய ரேட் வந்து 7,000 போட்டிருக்கோம். பட் ஒரு ஆஃபர் ஃபீஸ் 5,000 போட்டிருக்கோம். ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ முடிகிற வரைக்கும் யாராவது உள்ள என்ரோல் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஆஃபரோட உங்களுக்கு டெஸ்ட்டு சேர்த்து உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட்டு பேட்சுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடையாது. டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு சைக்காலஜி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் 2,000 ருபீஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும் சார். எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு சும்மா ஏபிசிடி ஆன்சர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஒரு 50 கொஸ்டின் இருக்குன்னா அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டினில் இருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் த லெவல் 1 கொஸ்டின் சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணப்படும். ஸோ சைக்காலஜி எப்பயுமே நம்மள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல். டெட் சைக்காலஜி ப்ளஸ் பிஜி சைக்காலஜி பாருங்கள். அதே மாதிரி சிடெட் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ரிசல்ட் சிடெட்டில் டயட் லெக்சரர்ஸ்க்கு ப்ளஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு கொடுத்தது நம்மளுடைய சென்டர் தான். அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ஸ் த பெஸ்ட், ஒரே வார்த்தை தான், ஃபஸ்ட்டு கம்ஸ் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட் ஆஃபராக கொடுத்துருவோம். நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறத நீங்கள் வந்து உங்கள் இன்கால் மெசேஜில் போடுங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1, 2, 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்போம். அது நாளைக்கு என்னன்னு சொல்லுவோம். தேங்க்யூ சார். மேம் ஏதாவது சொல்லணும்னா கூட நீங்கள் சொல்லிடுங்க மேடம். மேம் கிளாஸஸ் வந்து 27ஆம் தேதியிலேருந்து பெய்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சார். சார் 27ஆம் தேதியிலேருந்து பெய்டு சைக்காலஜி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்ன விஷயம்னா புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை பெய்டு சைக்காலஜி கிளாஸ் வில் பி ஸ்டார்டட். டைமிங் நாங்கள் சொல்லுவோம் சார். இந்த டெமோ கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. டெமோ கிளாஸ் முடிஞ்சும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் தொடரப்படும். மேம் ஏதாவது சஜஷன் உங்கள் சைட்லேருந்து மேடம்? எஸ் சார், ஷூர் சார். ஓகே, 27th பெய்டு கிளாஸ் மேம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார், ஷூர் சார். ஓகே, இந்த டைமிங் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கா சார்? அப்படி இருந்துச்சுனாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் டைமை நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். நாங்கள் சைக்காலஜியும் நம்மள்ட்ட வந்து படிக்கக்கூடிய மேஜரில் படிக்கிறவங்களுக்கும் எப்பயுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ மேஜர் பிஜிடிஆர்பி யாராவது ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஃபீஸ் வந்து 13,000 ஆன்லைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ சார். ஆஃபர் ஃபீஸ் ப்ளஸ் வந்து 500 ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் 500. இன்ஸ்டியூஷனில் நேராக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் சார். சார் ஜஸ்ட் 1 minute டைம் வந்து 8:29, மேக்ஸிமம் 2 minutes டைம் தரேன், முடிச்சுக்கோங்க மேம். சொல்லுங்க சார். மேக்ஸுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. மேக்ஸுக்கு பேசியிருக்கேன் மேடம், நிச்சயமா தரேன் மேடம். மெட்டீரியல் டெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. என் முன்னாடியே தான் இருக்கு. மேக்ஸுக்கு எனக்கு முன்னாடி இருக்கு, ஹிஸ்ட்ரிக்கு எனக்கு முன்னாடியே தான் இருக்கு. ரெண்டுக்கும் கொஸ்டின்ஸ் இந்த டைப் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாளைக்கு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மேடம். மேக்ஸுக்கு மேம் நல்லா கேளுங்க, மேக்ஸு ஹிஸ்ட்ரி இந்த ரெண்டுக்குமே நாளைக்கு கிளாஸ்ல அவசியம் சொல்றேன் மேடம். மேம் குவாலிட்டியா இருக்கும். பிசிக்ஸ் இருக்கு மேடம். பிசிக்ஸ் சார், பிசிக்ஸ்லாம் வந்து போன ட்ரிப் மட்டும்
டேஷிங் சில பேர் யாராவது அட்டன் பண்ணவங்க இருப்பாங்க சார். இங்க அட்டன் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? பிசிக்ஸ் நம்ம இதுல பிஜி டிஆர்பி பிசிக்ஸ் சார், எனி ஒன்? சார் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணேன் சார். இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 2 யூனிட்ஸ் போயிட்டு இருந்தது. ஓகே, அட்டன் பண்ணிருக்கீங்களா? கிளாஸ் எப்படி இருக்குது? எப்படி மேடம் இருக்கும்? நல்லா இருந்தது சார். ஓகே, தேங்க்யூ மேம். நான் திரும்ப கிளாஸ் கன்வே பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருந்தேன். ஆமா, நாங்க பெய்டு கிளாஸ் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா சிலபஸ் மாத்துறாங்கன்னு சொல்றது முதல் கன்ஃபர்மேஷன் ஆனனால தான் ஸ்டாப் பண்ணோம். பிசிக்ஸ் வில் பி ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஆன் 27th. பெய்டு பேட்ச் வந்து வழக்கம் போல பழைய பேட்சுக்கும் 27 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேடம். 27, 28 இந்த தேதியில வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஹால் பேட்சஸ்க்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல் வந்துருச்சு. நியூ மெட்டீரியல் இஸ் கலெக்டட். அமௌண்ட் வந்து 13,000 மேம், குறைக்க மாட்டாங்க. சார் இப்ப 13 பிளஸ் சைக்காலஜி 5 தனியா வந்து சார். சைக்காலஜி வந்து இதோட இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லல, யார் நீங்க வரீங்களோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க மேடம். ஒரு குறிப்பிட்ட பேத்துக்கு மட்டும் வச்சிருக்காங்க. சைக்காலஜி, அது சைக்காலஜி டெஸ்ட் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சார். 13 or 30? 13 சார், 13 சார். இது ஆஃபர் ஃபீஸ். ஆஃபர் ஃபீஸ் மட்டும் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். 13,000. ஓகே ஓகே. சார், இது ஒரு பேர் பாஸ் பண்ணி போயிருக்காங்க சார். சார், இது வந்து மகரிஷி குரூப் சார். இந்த கோச்சிங் சென்டர் பிலாங்ஸ் டு மகரிஷி குரூப். ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். சைக்காலஜி மெட்டீரியல். ஹலோ சார், சைக்காலஜி மெட்டீரியல் எப்படி நேரா கொடுப்பீங்களா இல்ல பிடிஎஃப் சென்ட் பண்ணுவீங்களா? நேரா வந்து சார், ஹார்ட் காப்பி, நோ பிடிஎஃப். ஓகே ஓகே. கிளாஸ்க்கு நடத்துறதுக்கு வேணா அவங்க மேடம் மட்டும் தான் பிடிஎஃப் காட்டுவாங்க. ஓ, பேமெண்ட் பண்ணா வந்துருங்களே சார்? பேமெண்ட் பண்ணா உங்க வீட்டுக்கு கரெக்டா மேக்ஸிமம் 3 days. ஓகே சார். நீங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார்? தமிழ் ரெடி ஆயிடுச்சு சார். தமிழ் சைக்காலஜி ரெடி ஆயிடுச்சு. அதனால மேம் வந்து ஃபர்ஸ்ட் அதுலயே இருந்தனால இங்கிலீஷ்லயே காட்டிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆம் ஐ ரைட்? எஸ் சார். ஒண்ணு இல்ல, தமிழ் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு தான் நாளைக்கு உங்களுக்கு தமிழ் ஷேர் ஆகும் மேடம். எஸ் சார், थैंक यू சார். சார் அப்புறம் சார் நான் இங்கிலீஷ் சார் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் பேமெண்ட் நம்ம ஒரே பேமெண்ட்டா இல்ல சார் பிரிச்சு கட்டலாமா? மேம் பிஜிடிஆர்பியை ஜாயின் பண்றதா 2 பேமெண்ட் பண்ணிக்கலாம் மேடம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். சைக்காலஜி வேணும் ரொம்ப இங்க இருக்கு மேம். இந்த சென்டர் வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ஹார்டாலாம் இருக்க மாட்டாங்க. பட் கரெக்டா ஓகேங்க சார். சரிங்க சார். ஒரு டைம் எடுத்து நீங்க கட்டிக்கலாம். ஒரு 1 week டைம் கொடுங்க, ஒரு 10 days டைம் கொடுங்கன்னா நிச்சயமா கொடுப்பாங்க. ஏன்னா பிகாஸ் we are also human. எல்லாத்துக்குமே வந்து பணம் என்பது தேவை. சில கஷ்டமாவும் இருக்கும் பண்றதுக்கு. நீங்க என்ரோல்மெண்ட் ஆயிக்கங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார், ஓகேங்க சார். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்னும் ஸ்பெஷலா ஏதாவது உங்களுக்கு பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து. ஓகேங்க சார், थैंक यू சார். சொல்லுங்க மேடம். சார் சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடுவீங்களா? சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடுவோம் மேடம். 3,000 மேடம். 3,000. ஓகே சார். சப்ஜெக்ட் மட்டும். சார் வித் மெட்டீரியல்னா சார்? ஓகே சார், வித் மெட்டீரியல்னா மேம் நீங்க இப்ப ஆஃபர் ஃபீஸ் வந்து 13 போட்டுருக்காங்க மேடம். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 போடுவாங்க மேடம். 18,500 போடுவாங்க மேடம். அவங்க ஒன்னும் டிசைட் பண்ணாம இருக்காங்க. ஆஃபர் ஃபீஸ் மட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே சார். இந்த மந்த் வரைக்குமே இந்த ஆஃபர் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெட்டீரியல் பூராமே ரெடி ஆகி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க கவனம் பூராமே மெட்டீரியல், புது மெட்டீரியல்ல கவனம் இருக்கு. புது மெட்டீரியல்ல டெஸ்ட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவனங்கள் பூராமே அதுல இருக்கு. இதுல அவங்க அதிகமா வரல. என்னுடைய கணக்கு ரொம்ப சரியா இருந்துச்சு அப்படின்னா 13,000 ரூபாய் இப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சைக்காலஜிக்கு 5,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு 2,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க உங்க நேமை என்ரோல் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு போதும். என்ரோல் பண்ணீங்கன்னாவே ஜஸ்ட் 5,000ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. சைக்காலஜி எகனாமிக்ஸ் மெட்டீரியல் இருக்கா சார்? மேம் எக்கனாமிக்ஸ் இல்ல மேடம். எக்கனாமிக்ஸ் இல்ல. டெஸ்ட்டுக்கு மட்டும் சார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் விக்னேஷ் அவர் தான் ரெடி பண்றாரு எக்கனாமிக்ஸ்க்கு. இது ஆக்சுவலி பிலாங்ஸ் டு பழனி. அவர் தான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. காமர்ஸ்க்கு அதே மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கு மேடம். நாங்க இது 2 கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. அவங்க கொடுக்காத வரைக்கும் கையில வராது.
காமர்ஸ்க்கு சொல்லுங்க, நம்ம பண்ணித்தர சொல்லுவோம் மேம். காமர்ஸ் வந்து ஹாட்ரிக்கா 2 முறை ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கோம். ஓகே மேம். டெட் யாராவது ஜாயின் பண்ண சொல்லுங்க சார். டெட் டிஎன்பிசி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டிஎன்பிசிக்கு இந்த சண்டே வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 டிஎன்பிசிக்கு மட்டும். பட் இந்த சண்டே வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்க ஜஸ்ட் 1000 மட்டும் கட்டினா போதும். அது கிளாஸ் வந்து டெய்லி 2 hours இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஎன்பிசிக்கு மட்டும் எப்பயுமே இந்த இன்ஸ்டியூட்ல ஆஃபர் இருக்கும். சொல்லுங்க சார். சார் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆரம்பத்துல மேம் கேட்டாங்க, இப்ப நீங்க டெமோ எடுக்கிறதுக்கும் நீங்க பெய்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன இல்ல சார் அது மேம் எனக்கு தெரிஞ்சு பெய்டு கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அது சார் நான் கிருத்திகா சார். அது சொல்லிருங்க மேடம், நீங்க பெய்டு கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிருங்க. அதுல டிஃபரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புறேன் சார். ஒண்ணுமே இல்ல சார், இப்ப 50 கொஸ்டின்ஸ் வந்து growth and டெவலப்மெண்ட்ல நம்ம கொடுத்தோம். ஆனா எக்ஸ்பிளனேஷன் வந்து நாங்க கொடுக்கல. நாங்க ஆன்சர்ஸ் மட்டும் கீழே வந்து அந்த டைப் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். பட் இஃப் நீங்க ஒருவேளை பெய்டு கிளாஸ்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இப்ப நாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறோம்னா அந்த வீக் எண்ட்ல அதோட எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கொடுப்போம். எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் இருக்கும் உங்களை மோட்டிவ் பண்ற மாதிரி. அப்புறம் பர்சனல் மென்டார்ஷிப் வந்து நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். உங்களுக்கு பர்சனலாவே ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா நீங்க வந்து குரூப்ல போட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பெய்டுக்கு வந்து நாங்க கொடுக்கறதுக்கும் டெமோல கொடுக்கறதுக்கும் வித்தியாசம். உங்களுக்கு டெமோல நாங்க வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஆனா பெய்டுல உங்களுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனுக்கு தனி கிளாஸ் வச்சு வந்து நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். ஓகே சார். சார் இன்னும் நான் சொல்லணும்னு நினைச்சது சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க சார். இல்ல ஓகே மேம் சொல்லியாச்சு. எனிபடி வாண்ட்ஸ் டு என்ரோல் ஏதாவது வேணா ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் யாராவது எவ்வளவு ஜாயின் பண்ணணும்னா வேகமா ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க மேம். ஒரு சின்ன ஆஃபர் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து சொல்லல. ஸோ உள்ள என்ரோல் ஆகிறதுக்கு அவங்கள வந்து நம்பர் போட சொல்லுங்க ஃபர்ஸ்ட் 3. எஸ் சார், ஷூர் சார். ஓகே 1 2 3 மட்டும். சரி 1 2 3 அவங்க 3 பேர் என்ரோல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும் மேடம். அவ்வளவுதான் மேம். சைக்காலஜி கௌசல்யா ஓகே 1 மேம். இவங்கள நம்ம மட்டும் எடுத்துக்கங்க மேம். லிஸ்ட் மட்டும் நீங்க வச்சுக்கங்க மேம். கத்திகா மேம் உங்க லிஸ்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க மேம். மஸ்தி ஃப்ளோரா ஏற்கனவே என்ரோல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரேவதி சக்திவேல் ஓகே மேம். இந்த 3 பேர் நேம் மட்டும் நோட் பண்ணிக்கங்க மேடம். ஷூர் சார். ஓகே மேம் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு நம்ம என்ன ஆஃபரோ நான் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வாங்கி கொடுத்துறேன் மேடம் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே மேம் இந்த சார் ரைட் இல்லை இன்னைக்கு ஓகே சார். சார் இன்னைக்கு என்ரோல் பண்ற எல்லாருடைய நம்பரை வந்து இதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் போடுங்க சார். ஏன்னா யார் முன்னாடி போறோம் பின்னாடி போறோம்னு சொல்லிட்டு ஒரு தப்பு வந்துட போகுது. மேம் இன்னைக்கு என்ரோல் பண்ற எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் கொடுக்க சொல்லிருங்க மேடம். ஓகே மேம். ஓகே சார், ஷூர் சார். கொடுக்க சொல்லுங்க. எஸ் சார். மேம் டெஸ்ட் சீரிஸ்க்கு ஃபீல்டுக்குள்ள ஃபுல்லா வர சொல்லிருங்க மேம். ஓகே சார். ஆமா மேம். 9442738785 சார். இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணிருங்க சார். கைண்ட்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஹெல்ப்போ 100% பண்ணி தந்துடும். இவங்களுக்கு செப்பரேட் குரூப் வந்து நாளையில இருந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம் மேடம். ஆஃபீஸ்ல காலையில சாமி கும்பிட்டு பூஜை போடுறாங்க. இந்த நேமை நான் சேர்க்க சொல்லிட்டு இவங்களை வந்து நான் தனி குரூப்ல போட்டுறேன் மேடம். பெய்டு குரூப்ல போட்டுறேன் மேடம். ஓகே சார். ஆஃபீஸ் கைஸ் யாராவது உள்ள இருக்கீங்களா மேம்? மேடம் ஆஃபீஸ் கைஸ் யாராவது உள்ள இருக்கீங்களா?
எஸ் சார், குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் மேடம். ஆல்ரெடி சைக்காலஜியோட என்ரோல்மெண்ட் எத்தனை பேர் மேடம்? ஓல்டு பேட்ச். லாஸ்ட் பேட்ச் கேக்குறீங்களா சார், அல்லது இப்போ போயிட்டு இருக்க கிளாஸ்ல இது இல்ல வரைக்கும் போன கிளாஸ்க்கு லாஸ்ட் என்ரோல் பேட்ச்ல கேக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுங்க. லாஸ்ட் பேட்ச் ஓகே சார், 30 ஸ்டூடெண்ட்ஸ் சார். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அவங்க ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வேணா போட்டுருங்க மேடம். இவங்களை பூரா வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிருங்க. நாளைக்கு அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருங்க மேடம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஷூர் உங்க சார். சைடுல இருந்து ஏதாவது சஜஷன் மேடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? மேம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ண மேடம், இர்ரெஸ்பெக்டிவ். அதாவது டெமோ கிளாஸ், பெய்டு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இல்ல சார், ரொம்ப ஒர்த்தா இருக்கும். நீங்க எந்த கோச்சிங் சென்டர்ல வேணாலும் படிங்க. இது சைக்காலஜி கிளாஸ், யூ கேன் நாட் பீட் அவர் சைக்காலஜி கிளாஸ். கொஞ்சம் தற்பெருமையோட நாங்க பேசக்கூடிய ஆட்கள் நாங்க இந்த ஒரு விஷயங்கள்ல. நீங்க ஒவ்வொரு கிளாஸையும் அட்டென்ட் பண்ணி பாருங்க, குவாலிட்டியா இருக்கும். தட்ஸ் ஆல். Thank you, sir, for your most appreciable words are very motivating for me, sir. Thank you very much, sir. Thank you. Yes, sir. Thank you, friends, sir. Yes, sir. ஓகே மேம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபோ மெசேஜ்ல போட்டுருக்கேன் சார்ப்பா. சார் நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது மேம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களோட டீடைல்ஸ் வந்து என்ரோல் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஆல்ரெடி இன்கால் மெசேஜ்ல போட்டிருக்கோம் பாருங்க. நம்பர் 9442738785. அந்த நம்பருக்கு உங்களோட என்ன டீடைல்ஸ் வந்து அனுப்பணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் பாருங்க. உங்களோட நேம், குவாலிஃபிகேஷன், பிளேஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இது வந்து நீங்க என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? மேம் ஆல்ரெடி நான் பழைய குரூப்ல இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை. நானும் போடணுமா? என்னோட நேம் செல்வமணி. சரிங்க சார். மேம், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம், ஓகே ஸ்டூடெண்ட். அவங்க நம்ம தனியா பேசிக்கோங்க சார். ஃப்ரீ டெமோ வில் பி 20 கிளாஸஸ், 20 கிளாஸஸ் சார். இன்னைக்கு 4வது கிளாஸ் முடிஞ்சிருக்கு, நாளைக்கு 5வது கிளாஸ் ஃபார் 100 ஸ்டூடெண்ட்ஸ். முதல் 100 பேர், அவ்வளவுதான். பிரியதர்ஷினி மேம், யூஸ் பண்ணிக்கங்க. இங்க எல்லாமே இருக்கும். நீங்க வந்து உண்மையிலே நீங்க ஒரு பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்டா இருந்தா அவர் சென்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் த ஹேண்ட்ஸ் ஃபார் அப்லிஃப்டிங் யூ. தேங்க்யூ மேம். கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கோ மேம். Yes, sir. Sure, sir. ஓகே, நாளைக்கு மீண்டும் இதே டயத்துக்குள்ள வரணும் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா அந்த 100 பேருக்குள்ள உள்ள வந்துடுவீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. பாத்துக்கங்க. புரியுது சார். எஸ் சார். தேங்க்யூ. ஓகேப்பா. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா இடுங்க, டவுட் இல்லாதவங்க லீவ் ஆயிக்கலாம்ப்பா. If anyone have any doubt, kindly please wait. If there is none, you can leave. Hello ma'am. Yes ma'am. மேம், இப்போ அவங்க சொன்னாங்கல்ல அந்த செவில் ஐ மீன் அந்த ஊமை இவங்க எல்லாம் வந்துட்டு லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்களும் வந்துமே கெஸ்டர் லாங்குவேஜ், அதாவது சைகை லாங்குவேஜ், அதுவும் ஒரு மொழி தானே மேம்? அதான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்கல்ல. ஆமா மேம். அப்ப அதுவும் ஒரு மொழி தானே மேம்? கண்டிப்பா மேம். ஓகே. இல்ல மேம், இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது மொழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மேம், நான் ஆக்சுவலா வந்து இதுல ஒரு டிஃபரன்சியேஷன் நான் கொண்டு வரணும் மேம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஎட்ல நீங்க படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டட் அப்படின்னு ஒண்ணு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க நார்மலா வந்து படிக்கிறவங்க இருப்பாங்க. பாத்துக்கீங்களா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி வரும்னா நார்மல் பேசிஸ்ல தான் வரும். ஸ்பெஷல் எஜுகேட்டடுக்கு நீங்க சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் லைக் சிடெட் அந்த மாதிரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே ஸ்பெஷல் எஜுகேட்டருக்குன்னு சொல்லிட்டு தனியா எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல வேணா நம்ம இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து வரும், தவிர நம்ம நார்மல் இதுல இது வராது மேம். அதனால நீங்க வரி பண்ணிக்காதீங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ.
இன்னைக்கு டாபிக் ஓவர்ப்பா. லிமிட்டட் இன்ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும் அதுல. ஏன்னா வைகாட்ஸ்கை இதுக்கு மேல வந்து இன்னும் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச், அது ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட் நான் வந்து சொல்லல தான். அந்த ஒரு பார்ட் எதுவுமே இல்ல. 3 விஷயம் தான். ஸோ இப்ப நம்மளுக்கு கிளாஸ் டைம் வந்து கம்மியா இருக்கிறதுனால நான் அதை லிமிட் பண்ணிக்கிட்டேன். வேற எதுவும் இல்லப்பா. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ தனலட்சுமி மேம். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காப்பா? டாபிக் பார்க்குறோம் மேடம். நாளைக்கு என்ன டாபிக்? சார் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கோல்பர்க் சார். ஓகே மேம், தேங்க்யூ மேடம். மாரல் தியரி கோல்பர்க்.